அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரேமாஸ் பேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் குக் வித் கோமாளி சீசன் 6ல் பிரியாராமன் பண்ண கருணக்கிழங்கு ரெசிபீஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இதுக்கு கருணக்கிழங்கு நல்லா கழுவி ரெடியாக வச்சுக்கோங்க. பொடியாக கட் பண்ண 100 கிராம் கருணக்கிழங்கு மட்டும் எடுத்து குக்கரில் போட்டு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கருணக்கிழங்கு நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனில் மேஷ் பண்ணும்போது ஈஸியாக மேஷ் ஆகணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. ஜாரில் 3/4 கப் ஆல்மண்ட்ஸ் எடுத்து பொடிச்சு வச்சுக்கோங்க. இப்போது பட்டரையும் சாக்லேட்டையும் டபுள் பாய்லர் மெத்தடில் பாயில் பண்ணிக்கலாம். 100 கிராம் பட்டர், 150 கிராம் சாக்லேட் எடுத்துக்கோங்க. மெல்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் 2 முட்டை, 3/4 கப் ப்ரௌன் சுகர் ரெண்டையுமே போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம பொடிச்சு வச்சுருந்த பாதாம் பவுடரை சேர்த்துக்கலாம். இது கூடயே 1/4 கப் கொக்கோ பவுடர் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட் பட்டர் மிக்சரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இது கூட நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்த கருணக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக 100 கிராம் மேஷ் பண்ணி வச்சுருக்கிறோம். அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கருணக்கிழங்கு திப்பி திப்பியாக இருக்கக்கூடாதுங்க. இந்த மாவோடு நல்லா ஜெல்லாயிரணும். இது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவனை 180 டிகிரிஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ட்ரேவில் ஒரு பட்டர் பேப்பர் போட்டு நல்லா ரெடியாக வச்சுக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை போட்டுக்கலாம். மேலே கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம், சாக்லேட் ரெண்டையுமே போட்டுக்கலாம். போட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. ஓவனில் 40லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் ஆச்சு பேக் ஆகிறதுக்கு. ஸ்பூன் இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக வரணும். வந்துருச்சுன்னா உங்களோட ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை பீஸ் போட்டுக்கலாம். கருணக்கிழங்கு ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ யாம் பர்கர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யாமை டஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1/2 கப் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பவுடர், 1/2 டீஸ்பூன் பாப்ரிக்கா பவுடர், 1/2 டீஸ்பூன் ஆரிகானோ பவுடர், தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. பவுடர் கோட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாம். 1/2 கப் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இதுவும் பேட்டியை கிறிஸ்பாக வச்சுக்கிறதுக்கான கோட்டிங் தான். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம வேக வச்ச யாம் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு பீஸ் யாம் எடுத்து குக்கரில் போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பவுடர் கோட்டிங்கில் ஒரு கோட் டஸ்ட் பண்ணிக்கலாம். டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ கார்ன்ஃப்ளவர் ஸ்லர்ரி இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு கோட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் எடுத்து நம்ம பவுடர் கோட்டிங்கில் செகண்ட் டஸ்ட் பண்ணிக்கலாம். 2 தடவை பவுடர் கோட் பண்ணுறோம். மறுபடியும் கார்ன்ஃப்ளவர் ஸ்லரியில் ஒரு கோட் பண்ணிவிட்டு கடைசியாக பிரெட் க்ரம்ஸ் வச்சு கோட் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் நல்லா கோட் ஆகிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெயை காய வச்சுட்டு அதில் இந்த பேட்டியை நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 சைடுமே நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கிறிஸ்பியாக இப்போது நம்மளோட பேட்டி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். நான் ரெடிமேட் பர்கர் பன் வாங்கிட்டேன் ஸ்டோர்லேருந்து. இதை பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இது மேலே நம்ம மயனீஸ் போட்டுக்கலாம். ஃப்ளேவர்ட் மயனீஸ் கூட இருக்குங்க ஸ்டோரில், நீங்கள் அது கூட சூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு லேயர் போட்டுக்கோங்க. இது மேலேயே ஐஸ்பர்க் லெட்யூஸ் போட்டுக்கலாம். செகண்ட் லேயருக்கு நம்ம லெட்யூஸ் வைக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ லெட்யூஸ் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். இது மேலே ஒரு சீஸ் லேயர் வச்சுக்கலாம். இப்போது நம்ம இன்னொரு லேயரை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். யாம் பர்கர் ரெடி ஆகிடுச்சு. சாஸோட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ யாம் ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி நல்லா கொதித்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற யாமை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து 5 நிமிஷம் வெந்து வந்ததுக்கப்புறம் தண்ணியிலேருந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். பேட் ட்ரை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாவு எல்லா சைடுமே கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயை நல்லா காய வச்சு இந்த ஃப்ரைஸை போட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான்
நம்ம இதை கருணக்கிழங்கு வச்சு பண்ணுறோம். நல்லா கிறிஸ்பாக வந்ததுக்கப்புறம் மேலே உங்களுக்கு தேவைங்கிற டாப்பிங்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சில்லி பவுடரும் சால்ட் மட்டும் போட்டிருக்கேன். யாம் ஃப்ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபீஸ் எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.